இந்த வெண்பூசணி கூட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். இதை வந்துட்டு நான் கட் பண்ணிவிட்டு தோலெலாம் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறோம். விதையெல்லாம் எடுத்துடணும், தோலெலாம் சீவிட்டு பார்க்கலாம். காயை கட் பண்ணி அலசிட்டேன். இதுமாரி கட் பண்ணியிருக்கேன். இதோட கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த காயிலே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் தூள். இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் கடுகு, எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம் தாளிச்சிட்டு ஒரு வெங்காயம் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். எதுவும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் போட்டிருக்கிறேன். அதுக்கு மேலே போட்டால் நல்லா இருக்காது. கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளியும் நல்லா வதங்கிட்டு குக்கரில் வச்சு பாருங்கள். பருப்பு காய் நல்லா வெந்திருக்கு. இது அதில் சேர்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா தண்ணிலாம் இன்னும் நல்லா சுண்டி வரணும். காய் நல்லா ரெடி ஆகிட்டு இது தேங்காய் திருவி போட்டுக்கலாம். ஒரு பூசணிக்காய் கூட்டு ரெடி. ஒரு சத்தான பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆகிட்டு. பூசணிக்காய் வந்துட்டு வயிறு ப்ராப்ளம் இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணும். ஜூஸும் ரொம்ப நல்லது. வெறும் ஜூஸாக அடித்தும் குடிக்கலாம். இப்படி சமைச்சும் சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.